இருந்தது சார். நிஜமா உங்க பாட்டு ஆட்டமும் ரொம்ப பிரமாதம். ஐ லைக் இட் வெரி மச். என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? நீ அடிச்சது வலிக்கல. ஒரு அடி அடிச்சல, பின்னால எனக்கு வசதியா இருக்கு. 1 2 2 4 இல்ல 5. உன் பழைய வாய்ப்பாடு 2 5. அடி பின்னிட்டீங்க சார். சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. பியூட்டிஃபுல் சார். என் பையன் எங்கடா வந்த? அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கப்பா. அதெல்லாம் போடுவார். போ சார். கண்டிப்பா போடணும். நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன். கேளுங்க. சொல்லிட்டாருல, போடா. போய் வந்தவங்களை கவனி. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போயிடு. ஓகே. சாரி சார். இட்ஸ் ஆல்ரைட். என் அப்பா வீட்டுல நீ இருந்துட்டு அட்டகாசம் பண்றிய? ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன். ஆடுற வரலாம் ஆடு. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய? ஐயோ, உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்லு. சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவாரு, பூசாரி. இன்னும் சாகலியே. முழிக்கிற தனியா முழிக்காத. துணைக்கு உன் புள்ளையும் கூட்டிக்க. ஓகே. அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க, இல்லன்னா கண்ட இடத்துல தடுமாறுவேன். ஓகே, பாய். குருக்களையா, ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. இவன் என் பையன் ராஜா. இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இவங்க அப்பாவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கல. நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி போய் சொல்றான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? ஐயா, எனக்கு தெரியல. நான் தான் மங்கம்மா. எந்த மங்கம்மா? மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பேனே. எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லம்மா, நீதான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல, அது வேற யாராவது இருக்கலாம். என்னம்மா அது? குருக்கள் ஐயா, அம்மனுக்கு முன்னால தாலி எடுத்து கொடுத்து நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா? அப்படி சொல்லல, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற. பட்ட நீ நெத்தியில மட்டும் போடல, நல்ல சில்லற விட்டானுங்களா? வருவ நீ. மாமனி மாயாண்டி, நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன். நீ குத்தி விடுவேன், கொண்டு விடுவேன் பயமுறுத்தாத. குழந்தை கொடுத்திருக்காரு. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு, வச்சு. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. போய் சொல்லுது சொல்லிட்டேன். அந்த கடை நான் கூட போட்டும், கையிலையும் போட வேண்டாம். வழிவிடுங்க, நான் போறேன். போங்க போங்க. மாயாண்டி, இருக்கிற ஒரே ஒரு சாட்சியையும் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே நமக்கு கவலையெல்லாம் குட். அந்த குருக்கள் பெரிய ஆளுங்க. ஆமாங்க முதலாளி. நீங்க கொடுத்த 1000 போதாதுன்னு அவன் 500 சேர்த்து கேட்டான். நான் தொலையிட்டும்னு என் கையில இருந்து போட்டு கொடுத்துட்டேன். நீ கொடுத்த 500க்கு இந்த 1000 வச்சுக்க. 1 2 அதிகமா இருக்கு, அவனுக்கு கொடுத்துறா. சரி. லுக், மங்கம்மா ராஜா 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். மேல அனுப்பிச்சு. அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு. ஆமா, பூபதி அவரை மிரட்டி இருப்பான். ராஜா, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது?
நாம போட்டுக்கிற இந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால ராதாவை இங்க வர சொல்லியிருப்ப. ஆனா நீ சந்தேகப்படாதமா, நீ சொன்னது நான் மறக்கல. உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான். ட்ரெயின் இந்நேரம் வந்திருக்கேன். உள்ளவாமா. உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டிருந்தாரு. அதனாலதான். பரவாயில்லம்மா, என் புள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ராஜா, பூபதி எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது. அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பழிய தீர்த்துக்கணும். அம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். ஒத்துங்க போதும், மியூசிக்க நிறுத்துங்க. யோ, நீ அந்த பொண்ண என்னையா பண்ண? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஒண்ணு பண்ணாமல அழுவுது. ஆமா நீ சொல்லுமா, அவன் ஒண்ணு என்ன பண்ணா? இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டான். ஐயோ, கெடுத்தே போட்டானா? கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்துனா நாங்க என்ன பண்ண முடியும்? ஓ, உடனே ரெண்டாவது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா? என்ன சாப்பிடுறான் இந்த பையன்? மச்சான், உனக்கு பொண்ணாடா கேக்குது, திரும்ப நான் கொடுக்குறேன். திரும்படா. ஜெய்பான், என்ன மாமா, செத்தவன் பொழைச்சு வந்திருக்கானு பாக்குறியா? நான் ஆவிக்கு காலு கிடையாதுன்னு எவன் சொன்னான்? இருக்கு, ஆனா யாருமே பார்த்தது இல்ல. பாப்பா இங்க வா. பாத்தீங்களா, இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி. இப்படியாப்பட்ட பொண்ண மச்சான் கை வச்சுட்டான். அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன், சாரி பெல்ட் வச்சேன். இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதுகுலயும் நான் பெல்ட் வைப்பேன். அங்க பாருங்க. அடிக்கிறேன். யாரு கிட்ட வராதீங்க, பின்னிடுவேன். இது பழைய ஹோட்டல். நியாயமா இது ஏன் ஹோட்டல்?
எங்க ஓடுற ஒரு இடமா நின்னு வாங்கிக்க. டே. பெல்ட்டால் அடிக்காருப்பா, வலிக்குது. கையால விட அடி. அவி போதா அவி, வயசான காலத்துல ஏன் அவி இப்படி ஓட விடுற? உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை படாடோபம். நான் ஆவின்னு சொன்னதை நம்பிக்கிட்டு மரியாதை அடியெல்லாம் வாங்கி கட்டிட்டிய. உன்ன மாதிரி 10 பேர் தானே நாடே உருப்படாதியா? நான் யாரு தெரியுமா? பாத்தியா உன் பேர பையன் விளையாட்ட? யாயா எங்க அப்பனுக்கு என்ன கணக்கு சொல்லி கொடுத்த? 2 2 4 4 2 2 5 2 2 5 கேக்கலையே, சத்தமா சொல்லு. 5 சொல்ல என்ன இதுல என்ன வைக்கான்? 2 2 2 2 5 திருப்பி சொல்லு. 2 2 5 இன்னொரு வாட்டி சொல்லு. 2 2 5 உங்களுக்கு எல்லாம் கேட்க வேணாம் சார். 2 2 5 சரி, அவர்கிட்ட சொல்லு. சார். 2 2 5 சார். கேட்டுட்டீங்களா? 2 2 2 2 5 2 2 5 ஆமா. 2 2 5 சொல்லிட்டாரு. 2 2 சொல்லிட்டாரு. இந்த மயக்கம் வருதா? எழுந்தது சொல்றியா? சரி, அப்ப மயக்கம் போடு. சீக்கிரம் போடியா. அழாதம்மா, உனக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன். இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டம் வாழ்க போட்டுச்சு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அக்கவுண்ட் செட்டில்டு. வா. இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் அம்மா, அப்பா, அம்மா, அம்மா, அப்பா, அம்மா, அம்மா. என்ன இந்த அடி அடிச்சிருக்கான்? அளந்தல்ல அடிச்சிருக்கான். ஹலோ. என்ன பூபதி, உடம்பு எப்படி இருக்கு? அதே 6 அடி 1 அங்குலம் தான். ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி என் புருஷனை அடிச்சியே, அதே மாதிரி இப்போ என் புள்ள ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி உங்க 2 பேரையும் அடிச்சு புரட்டி எடுத்திருக்கான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, தற்குறி பய. வண்ட வண்டியா திட்டிட்டு போன வச்சிருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு நிறைய இருக்கு. கொடுங்க, நான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன். காதை பத்திங்க பொத்திங்க. கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில் திட்டுறேன். நான் பண்ண தப்புக்கு எங்க அம்மாவை